எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சிம்பிளான கேரளா ஸ்டைல் பருப்பு கடையல், பாசிப்பருப்பை வச்சு எப்படி ஒரு கடையல் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு பருப்பு கறின்னும் சொல்லுவாங்க. இதுக்கு 1/3 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா அலம்பிட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சப்பொடி, 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஆஸ் ஆல்வேஸ் பாட் இன் பாட் மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் இன்ஸ்டன்ட் பாட்லேயும் குக் பண்ணலாம். இன்ஸ்டன்ட் பாட்டில் இந்த தால் எப்படி பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸ் வந்துட்டு என்னோடய பிளாக் போஸ்ட்டில் இருக்குது. அந்த லிங்க்கையும் ஷேர் பண்ணுறேன். தால் குக் ஆகிற சமயத்தில் நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு தேங்காவை வச்சு ஒரு மசாலா செஞ்சுக்கலாம். அதுதான் வந்துட்டு இதுக்கு ஹைலைட்டே. தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா இதை நல்லா அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டு அதில் கடுகு, பெருங்காயம் தாளித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4லேருந்து 1/3 கப் அளவுக்கு வெங்காயம்னு வச்சுக்கோங்களேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேக வச்ச பருப்பு அதை மசிச்சுட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே அரைச்சி வச்ச விழுது இதை சேர்த்து நல்லா கலக்கிட்டு உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அண்ட் நல்லா இது கொதி வரும்போது கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது நீங்கள் சாதம் வித் உருளைக்கிழங்கு பொரியலோ இல்லைன்னா வெண்டைக்காய் பொரியலோடையோ சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.